நான் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் இது கண்டிப்பாக இது நீதி வாங்கி தருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் நிறைய தடவை ஸ்டேஷனில் ஏறி இறங்கியிருக்காரு, அந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷனில். இந்த கோபாலகிருஷ்ணன் இந்த செந்தில்குமார்கிட்டையும் அவங்க எங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொன்னது, எங்கள் பாவத்தை வாங்கிட்டாங்க அவங்க. இப்போ வாங்கிட்டு அவர் ஒருத்தர் வந்து வேலைக்கு வந்துட்டாரு, யார் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வந்துட்டாரு. என் புருஷன் போனது தான், அவர் வேலைக்கு வந்துட்டாரு, இவன் வெளியில வந்துட்டா. அடுத்துட்டு ஜுனைல அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், அவன் வெளியில சுத்துறான். அவன் இன்னொருத்தன் அண்ணன் பீர் முகமது அவன் சுத்துறான். இவனை கேட்டான், அவன் பைத்தியன்றான், இவன் ஜுனைல்ன்றான், இவன் பொம்பளைங்கிறான். இவன் பொம்பளைன்றவளு இந்த போலீஸ 1 மாதம் தண்ணி காட்டினான், குடிக்க முடியல அவளால. அவ என் வீட்டுக்கு என்னோட கணவர் வந்து பகிரங்கமா ஒரு இதுல மரணம் அவங்க கொடுத்துருக்காரு. இதுக்கு கொலைக்கு முக்கிய காரணம் இந்த நூறு நிஷான். இது போய் நாங்க கோர்ட்லயும் காட்டியிருக்கோம். அதுல வச்சு ஜாமீனே ஃபர்ஸ்ட் ஜாமீன் கேன்சல் ஆச்சு அவளுக்கு. அவ வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கேவலமான பொம்பளை. அவ வந்து நிறைய குடும்பத்தை மாதிரி மோசமாக்கி இருக்கா, லட்சக்கணக்கில் எல்லா வீட்லயும் மோசடி பண்ணியிருக்கா, குடும்பத்தையே நாசமாக்கி இருக்கா. அவ எதுனாலும் பண்ணக்கூடிய ஆள். இங்கதான் சுத்திட்டு இருக்கா அவ. 3 பேரும் இங்கதான் சுத்திட்டு இருக்கா. அந்த ஜுனையில சின்ன இந்த கஞ்சா அடிக்கிற பசங்க அவங்கள அவன் சுத்திட்டு இருக்கிறான். எந்த ஒரு ஆம்பளை துணை இல்லாம, ஒரு புருஷன் கூட இல்லாம, ஒரு அண்ணன் தம்பி கூட இல்லாம, ஒரு தனி பொம்பளை யார் வீட்டுல போய் தங்கியிருப்பா, என்ன பண்ணிருப்பா. இதுல முக்கிய காரணம் அவன் அக்காவும் தான், சையத் அலி ஃபாத்திமா. அவ தான் இவளுக்கு முழு ஊக்குவிக்கிறதே. அவ தான் இந்த காசை கொடுத்து அதை கொடுத்து அனுப்புறது. அவ அமைதியா அங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கா. அவன் சையத் அலி ஃபாத்திமா இதுல முக்கிய காரணம். அவளை கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறா. கேட்டா இந்த இடம் வந்து அவ பேர்ல தான் இருக்கு, அவ பேர்ல அவ